இன்றைக்கி வீடியோவில் என்ன புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூதாடி கேம்ப்ளர் பை தஸ்தாவஸ்கி. ஜாலியாக இருக்குது எனக்கு இந்த பேரை மென்ஷன் பண்ணும்போது. இன்கேஸ் நீங்கள் இந்த ஆத்தருக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தஸ்தாவஸ்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி பழகிறதுக்கு. ஐ நோ ஹவ் ஐ ஸ்ட்ரகிள் அப்படின்றது நீங்கள் நம்ப மாட்டீங்க. சத்தியமாக எனக்கு இந்த பேர் வாய்க்குள்ள நுழையாது. பட் ஆனால் இப்போ தான் எனக்கு இந்த பேர் கொஞ்சம் ஃபெமிலியராக ஈஸியாக நான் ஒரே அட்டம்ப்டில் என்னால் சொல்ல முடியுதுன்னா இப்போ தான் என்னால் சொல்ல முடியுது. ஸோ அவ்வளோ பேரே கஷ்டமான ஒரு பர்சனோட புக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படின்றது கஷ்டம் அப்படின்றது கிடையாது, ரொம்ப கான்ஃப்ளிக்டான ஒரு எமோஷன்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் தஸ்தாவஸ்கி. கிட்டத்தட்ட 1800களில் எழுதிட்டு இருந்த ரைட்டர். அவரோட காலம் 1821 81 முடிய வாழ்ந்த ஒரு பர்சன். அதாவது கிட்டத்தட்ட 250 இயர்ஸே வச்சுக்கிறோம். 250 அவர் இறந்து 104 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப நமக்கு அதில் இருக்க ஆச்சரியங்கள் குறையவே குறையாது இல்லையா? லாஸ்ட்டாக உதயசூரியன் பார்த்தோம், அதுலேயே எனக்கு ஆச்சரியம் குறையவே இல்லை. அது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒர்க் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எதனால் அப்படின்னு கேட்டால், எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த 1956 எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் இருக்க ஜப்பான் அப்படின்றது வியக்கத்தக்க தகவல்களை ரொம்ப ஆச்சரியத்துக்குள்ளாக்கப்பட்ட விஷயங்கள் தான் அந்த புக்கில் ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி தான் எனக்கு தஸ்தாவஸ்கியோட இந்த ஒர்க் படிக்கும்போது, இவரோட ஒயிட் நைட்ஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன், வெண்ணிற இரவுகள் அப்படின்னு சொல்லி. அந்த புக்கு அவ்வளோவா என்னால் நிறைய பேர் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஏன்னு தெரில, அந்த புக்கு அவ்வளோவா எனக்கு கனெக்ட் ஆகலை. அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியல. அது அவ்வளோ பேச்சுக்குள்ளாக்கப்பட்ட ஒரு புத்தகமாக, அதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரில. பட் ஆனால் இந்த கேம்ப்ளர் சூதாடியை பொறுத்த முடியும் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இந்த புக்கோட ரேட் 99 ருபீஸ். 250 பேஜஸ் இருக்குது. எவன்டா 250 பேஜஸ் உள்ள புக்கை 99 ருபீஸ்க்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நேயர் விருப்பம் அப்படின்ற ஒரு பப்ளிகேஷனில் அவங்க நமக்காக பண்ணி கொடுக்குறாங்க. இதோட டிரான்ஸ்லேட்டர் யாருன்னு கேட்டால் ரா கிருஷ்ணய்யா. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு டிரான்ஸ்லேஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. படிக்க டக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டே இருக்கோம். மேபி கேம்ப்ளரோ அந்த இங்கிலீஷ் வெர்ஷனே அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே, அதை தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது அதே ஃபோர்ஸோட, அதே ஒரு நம்மளை கிராஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கறதுன்றது அது ஈஸியான விஷயமே கிடையாது. தமிழ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம நார்மலாக படிக்கிற ஸ்பீடு இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரான ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் ரா கிருஷ்ணய்யா அவரோட டிரான்ஸ்லேஷன். ஸோ இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, சூதாடி வாங்கணும் அப்படின்னா இவரோட டிரான்ஸ்லேஷனே வாங்க. நான் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் டிரான்ஸ்லேட்டர். அதுக்காக இவரோட என்னென்ன ஒர்க் படிச்சிருக்கேன், வேறு ஏதாவது டிரான்ஸ்லேஷன் ஒர்க் படிச்சிருக்கேன் ஆனால் இல்லை. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் புக்குக்காக நான் இவரை சஜஸ்ட் பண்ணுறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சூதாடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை படித்தப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்றத சொல்கிறேன். படித்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே இது ஒரு கேம்ப்ளர் ரிலேட்டடான புக் அப்படின்னு நினச்சேன். ஓகே, சூதாடுறதை பற்றி, எப்படி அவன் லாஸ் ஆனான், அவன் லைஃப்பில் எவ்வளோ ஒரு ஆசை இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ண முடியாமல் சூதாடி எப்படி அவன் வாழ்க்கையில் தோற்று போனான், கண்டிப்பாக தோற்று போனான், அதை பற்றின விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 50 பேஜஸ் கிட்டே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கதை சூதாட்டன்ற ஒரு விஷயத்து அதை சைடில் ஒரு ரோலாக தான் ப்ளே பண்ணி போயிட்டே இருக்க தவிர, அது ஒரு மெயின் லீடான ஒரு விஷயமாக வரவே இல்லை சூதாட்டம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக இதில் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இதில் நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. அதில் யார் அந்த நேமை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க தான் இவங்கன்றத ரெஜிஸ்டர் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பலீனா அப்படின்ற ஒரு, அதுவும் ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு தெரில, தமிழில் பலீனா
பலீனா அப்படின்ற ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் இங்கே வந்து ஹீரோயின்னு வச்சுப்போம். ஓகேவா? அந்த ஹீரோ பேர் அவர் தான் வந்து கதை சொல்லி அப்படின்றனால நமக்கு அதிக இடத்துல அவரோட பேர் வராது. அதனால அந்த பேரும் ஏதோ ஒரு அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ஏதோ புரியாத ஒரு பேர் இருக்கும். அண்ட் வேறு என்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு மேஜரா ஜெனரல், ஒரு ஜெனரல், அப்புறம் அவரோட பாட்டிக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேரும் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒரு 4-5 பேர், ஜெனரல் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, அந்த மாதிரி எக்கச்சக்க கேரக்டர் இருக்குது. எல்லா நேமும் புதுசாக இருந்தனால எந்த நேமுமே எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. அப்படியே ஒரு ஃப்ளோவில் தான் நான் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. அவன் அவள் அப்படி பேசியிருந்தா கூட மேபி தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. பட் ஆனால் அந்த இடத்துல அந்த மாதிரி ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான எலமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால என்னால் அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்ற ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ண முடியல. எல்லாருமே என்னை பொறுத்த முடியும் தேர்ட் பர்சன் தான். யார் யார் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஹீரோ, ஹீரோயின், பாட்டி கேரக்டர், அப்புறம் வந்து ஜெனரல், இந்த 4 கேரக்டர் வந்து ஈஸியாக இருந்துச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டோரி வந்து கேம்பிளிங்குள்ளே போகாமல் தனியாக தான் ஸ்டோரி போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அதை படிக்கிறப்ப நான் நினச்சிட்டேன், ஓகே சூதாடின்றது சும்மா பேருக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அதில் படிச்சுட்டு இருக்கப்ப நிறைய விஷயம் நமக்கே தோண ஆரம்பிக்குது. நான் வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டேன். ஓகே, சூதாடின்றது வந்து எதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா, என்ன நினச்சாலும் நம்ம லைஃப்பில் நம்ம பிளான் பண்ணுறபடி எதுவும் நடக்காது. அது வந்து தானாக என்ன நடக்கும்னே தெரியாது. இருந்தும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் நடக்கும்னு வந்து நினச்சிட்டு நம்ம அதுக்கான ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம் அது சக்ஸஸ் ஆகும், சம்டைம் வந்து அது ஃபெயிலியர் ஆகும். இதுதான் இவர் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் தெரியாமல் இன்டைரக்டாக ஹிடன் டீட்டெயிலாக வச்சு சொல்லிகிட்டு இருக்காரு போல். மேபி இருக்கலாம், ஓகே இருக்கலாம், எனக்கு தெரில. பட் ஆனால் அப்படி தான் சொல்கிறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ட்ரூ, எனக்கு ரொம்ப வந்து கனெக்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சூதாடின்ற கடையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ஐடியா இருக்கும், ஏதோ ஒரு டிசையர் கோல் இருக்கும். அதை எப்படி அட்டைன் பண்ணுன்றதுக்காக அவங்க அதில் ஒர்க் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிளான் ஏ, பிளான் பி, சி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு பிளான் நடக்குது அப்படின்றப்ப அதை அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் இங்கே கதையில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதில் எதுவுமே ப்ரிடிக்டபிளாகவே இல்லை. கதை அப்படியே அங்கங்கே போய் எங்கேயோ போயிடுது. இங்கே நிறைய கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கதை சொல்லி அப்படின்றவர் தான் இந்த இடத்துல ஹீரோவாக இருக்கார். அதை என்னென்ன ஒரு லைனில் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பாட்டி இறந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இறந்துட்டா அவங்களோட சொத்து எல்லாம் மிச்சம் இருக்க எல்லா பர்சன்ஸ்க்கும் கிடைக்கும், ஜெனரலுக்கு கிடைக்கும் அப்படின்ற ரீசனுக்காக. ஏன்னா ஆல்ரெடி ஜெனரல் வந்து அவரோட சொத்தெல்லாம் கொஞ்சம் கேம்பிளிங்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசன்னால அவர் எல்லாத்தையும் இழந்துருவார் மீன்ஸ் நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பாரு. அது எல்லாத்தையும் அடைச்சி அவருக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா இந்த பாட்டியோட சொத்து எல்லாமே அவருக்கு வந்தாகணும். பாட்டி இறந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக சொத்து எல்லாமே அவருக்கு தான் வந்துடும். ஆனால் பாட்டி எப்போ இறப்பாங்க அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது தான் கதை. ஓகே, திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த பாட்டியே வந்துடுவாங்க. பாட்டி வரதுக்கு முன் வரதுக்கு பின் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை 2ஆக பிரிச்சிடலாம். செம்ம சூப்பரான பாட்டி, பயங்கரமான பாட்டி. ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்தே வந்து நமக்கு அவங்க இப்போ இமேஜின் பண்ணால் கூட நம்மளாம் ஒரு பாட்டியை சூப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த அளவுக்கான ஒரு ஆட்டிடியூடாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், அவங்க எடுத்தெறிஞ்சு பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், யாரையுமே மதிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் மூஞ்சிக்கு மூஞ்சி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவாங்க. ஒரு பாசமாக பேசினா கூட திருப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாட்டி. அவங்க பெட் ரிட்டனாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே ஓகே பாட்டி இறந்துருவாங்க, நமக்கு சொத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க கட்டத்தில் பாட்டி என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே வந்து வீல் சேரில் ஆள்லாம் வச்சு, அவங்க தான் பணக்காரங்கள்ல, ஆள்லாம் வச்சு அவங்களே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜெர்மனிக்கு வந்துடுவாங்க. இந்த கதை ஜெர்மனியில் தான் நடக்கும். ஜெர்மனிக்கு வந்துடுவாங்க. ரஷ்யா, இவங்க எல்லாம் ஆக்சுவலி ரஷ்யன்ஸ், இவங்க ஜெர்மனியில் இருக்காங்க. ஓகே, ஸோ பாட்டி வந்து ரஷ்யா மாஸ்கோன்னு நினைக்கிறவங்க. பாட்டி அங்கேருந்து கிளம்பி ஜெர்மனிக்கு வந்துடுவாங்க. ஜெர்மனிக்கு வந்துடுவாங்க. ஸோ பாட்டி அங்கே வந்ததுலேருந்து என்ன ஆகும்னு கேட்டால்,
பாட்டி தான் எனக்கு இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக பட்டாங்க. ஏன்னா இந்த கதையை 2ஆக பிரிச்சிடலாம். ஒன்று வாழ்ந்து கெட்டவன் இல்லை, விளாண்டு கடைசி முடியும் நமக்கான லக்கு மறுபடியும் வந்துடும் நினச்சி தன்னோட வாழ்க்கையே அழிச்சிக்கிட்ட ஒருத்தன். ஒரு தடவை விளாண்டோம், ஒரு தடவை எல்லாத்தையுமே இழந்தோம், மறுபடியும் இழக்கக்கூடாது, இது வந்து ஒரு ட்ராப் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்குள்ளே போய் மாட்டாத ஒரு நபர். இந்த மாதிரி 2 நபரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நபர் ஜஸ்ட் ஒரு கம்மியான பேஜில் வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் உள்ளே திரும்ப போய் மாட்டுற பர்சனை பற்றி தான் இது ஃபுல்லாகவுமே இருக்கும். ஆக்சுவலி இது எனக்கு என்னென்னா, நான் இத்தனை நாள் கேம்பிளிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க, பண ஆசை பிடிச்சவங்க, போதுன்ற ஒரு எண்ணம் இல்லாதவங்க, அவங்கெல்லாம் தான் கேம்பிளிங் அப்படின்ற ஒரு விஷயத்த விளாடுவாங்க. திரும்ப போய் இப்போ வந்து நீ ₹1 வச்சுருக்க, ₹100 உனக்கு கிடச்சிருச்சு, அதுவே உனக்கு லாபமான விஷயமா இல்லையா? அதை எடுத்துகிட்டு வராமல் திரும்ப நீ அதையும் வச்சு இன்னும் காசு வேணும்னு கேட்டு விளாடுற கேட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு பேராசைக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்த்தேன். கேம்பிளிங் அப்படின்றது எப்போ அப்படின்னு கேட்டால், இந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி முடியும். பட் ஆனால் இந்த புக் படித்ததுக்கப்புறம் அதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. கேம்பிளிங் அப்படின்றது நம்ம நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது, அது ஒரு காசு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு ரவுண்டில் நம்ம ஜெயிக்கிறோம், 2வது ரவுண்டில் நம்ம தோக்குறோன்றப்ப திரும்ப ஜெயிக்கணும்னு நம்ம ஈகோ அந்த இடத்துல அடிச்சுக்குது அப்படின்னு தோணுது. எப்படியாவது, ஏன்னா நானே தோத்துட்டேனா, இது வந்து என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோடய டிக்னிட்டி எல்லாமே விட்டு கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்குது. திரும்ப நான் இழந்ததை ஜெயிச்சு காட்டுவேன். இப்போ எனக்கு வந்து என்னை எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினாலோ, இல்லை அவமானப்படுத்தினாலோ, இல்லை எல்லோரும் என்னை பார்த்து கேலிக்குறியாக்குனாலோ, எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாலோ, அது எல்லாமே எப்படி எல்லோரும் என்னை பார்த்து என்னை ஹர்ட் பண்ணுறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி வருவோம் தெரியுமா? அந்த மாதிரியான விஷயந்தான் கேம்பிளிங்லேயும் நடக்குதுன்னு தோணுது. ஒரு தடவை தோத்துட்டேன், மறுபடியும் எப்படியாவது நான் எல்லா காசையும் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. இது வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டால், இது எல்லாத்தையும் தாண்டின விஷயம். கிட்டத்தட்ட எனக்கு தெரியல, சைக்காலஜியில் சிக்மண்ட் ஃப்ராய்ட்லாம் அவர் வந்து கண்டுபிடிக்கிறதே 1850 தான் சைக்காலஜி அப்படின்ற ஒன்று எமர்ஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். பட் ஆனால் இந்த புக்கில் இந்த ஆத்தர் ரொம்ப சூப்பராக ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இன்றைக்கி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கதை பற்றி சொல்கிறார். என்னென்னா, சூதாட்டம் அப்படின்றது, கேம்பிளிங் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து அந்த இடத்துல விளையாடும் போது வேற ஒரு விஷயத்தை எனக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குது, ஜெயிச்சுட்டே இருக்க எனக்கு அந்த ஜெயிச்சது பத்தாமல் இன்னும்னு சொல்லி என்னோட அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ஹை ஆகிட்டே இருக்குது. இது எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். பட் ஆனால் இன்றைக்கி தான் நம்ம வந்து டோபமைன்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம பிரைன், டோபமைன் அதிகம் ஆச்சு அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம். அப்போ இன்னும் டோபமைன் லெவல் அதிகம் ஆகிட்டே இருந்தால் தான் நம்மளால் இன்னும் ஹாப்பியராக இருந்துகிட்டே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம், கான்செப்ட்லாம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர், டோபமைனு, அந்த பிரெயின் கெமிஸ்ட்ரிலாம் இன்றைக்கி இருக்குது. பட் ஆனால் இவர் எப்படி அன்னைக்கே ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஆஸ்பெக்டாக என்னை இந்த கேம்பிளிங்குள்ளே பிடிச்சி இழுக்குது அப்படின்றத வந்து எப்படி சொன்னார் அப்படின்றது இதில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த புக் பார்க்கும் போது நம்ம நினச்சிட்டு ஈஸியாக போயிடுறோம். கேம்பிளிங் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாத, எனக்கு கேம்பிளிங்கை பற்றி எதுவுமே தெரியாது, கேசினோ பற்றி எதுவுமே தெரியாது. இதில் ரோலத் அப்படின்ற ஒரு கேமை தான் இவர் விளாண்டுட்டே இருப்பார். அந்த ரோலத் நான் என்னன்னு தெரியாது. பட் ஆனால் இவங்க எல்லாம் அந்த இடத்துல போய் கேம் விளாடும் போது அதில் இருக்க ரூல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்குமே அந்த ஒரு டோபமைன் செக்ரேட் ஆகி நம்மளும் அந்த ஒரு ஹைக்கு போகிறோன்னு தான் தோணுது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க தோக்கும் போதும் ஜெயிக்கும் போதும் நம்மளாலையும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதோ அப்படின்றத வந்து நான் ஃபீல் பண்ணேன். இதில் ஒரு இடத்துல என்னென்னா, 0ல் வச்சா அவங்களுக்கு வந்து 35 மடங்கு காசு வந்து அதிகமாக வரும். ஓகே, பட் ஆனால் 0 அப்படின்ற அந்த ஒரு இதில் ரோலத்தில் விழுறதுன்றது ஒரு ரொம்ப ரேர், 1 டே 2 டே இல்லை ரொம்ப நாளைக்கு ஒருக்க தான் விழும். ஓகே, ஸோ இந்த பாட்டி போய் என்ன பண்ணுவா, 0லேயே வச்சுட்டே இருப்பா, காசு எல்லாம் போய்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒரு டைம் வந்து அவளுக்கு 0 விழுந்தப்போ அவளுக்கு 35 மடங்கு காசு கிடைக்கும். அந்த ஒரு ரொம்ப ஹை ரிஸ்கியான ஏரியா தான் அந்த 0வில் வச்சு விளாடுறது. ஸோ அந்த எலமெண்ட்லாம் இந்த புக்கில் வந்து செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி புக் வேகமாக படிச்சுட்டே இருக்கோம். இந்த நேரத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பாட்டி என்னோட ரொம்ப ஃபேவரட் கேரக்டர். என்ன தான் எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேராக எடுத்து பேசினாலும் திட்டினாலும்
அந்த புக்கை படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு பாட்டி ரொம்ப பிடிச்சது. அன்றைக்கே பாட்டி கிளம்பி போயிட்டா, இல்லைன்னா இந்நேரம் வந்து இதோ ஹீரோ கதை சொல்லி இருக்க சுச்சுவேஷனில் தான் இருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வர ஹீரோ கடைசி முடியும் ஒரு 5 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 10 ரூபாய் கிடைச்சாலும் சரி, அதை எப்படி கொண்டு போய் வச்சு விளாண்டு மறுபடியும் ஜெயிக்கிறதுன்றதுல மட்டும்தான் அவங்களோட கண்ணோட்டம் இருக்கும். இதை என்னால் எதோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு கேட்டால், நம்ம டே டு டே லைஃப்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிட மாட்டோமா, ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் போடுவோம், ஏதாவது ஒரு லக் நமக்கு அடிச்சிடாதா அப்படின்னு சொல்லி வாழ்க்கை மேலே ஆன நம்பிக்கை நமக்கு அதிகம் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், அதனால தான் நம்ம வாழ்கிறோம். இந்த மாதிரி சூதாடியில் எக்கச்சக்க கேரக்டர், எல்லா கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு கிளைக்கதை எழுதிட்டு தனியாக ஒரு நாவலே வந்து போடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடைசி முடியும் சில விஷயத்த வந்து ரிவீல் பண்ணலை. பட் ஆனால் அதெல்லாம் பெரிய எப்படி சொல்கிறது, அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாத மாதிரி இருக்குது. எப்பயுமே ஏதாவது ஒரு புக் படித்து முடிக்கும்போது இந்த விஷயம் ஏன் அதை பற்றி சொல்லாமல் விட்டாங்களே அப்படின்ற ஒரு தாட் வரும். இந்த புக் படிக்கிறப்ப ஸோ வாட், அது போயிட்டு போகுது, அதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த புக்கில் பார்க்க வேண்டியது. இது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு போயிடுச்சு, மித்த ரிவீல் பண்ணால் என்ன பண்ணலைன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக இறங்குச்சு. ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இந்த புக்கு. சீக்கிரம் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி தான். ஒரு 50 பேஜஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி போகும். பட் ஆனால் அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் இந்த புக்கை கீழே வைக்க முடியாது. அவ்வளோ சூப்பரான புக்கு, செம்மையான புக்கு, கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக், மஸ்ட் ட்ரை. தஸ்தாவஸ்கி எடுக்கிறீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஒயிட் நைட்ஸை விட எனக்கு சூதாடி ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்ப்போம், ஒரு 200 இயர்ஸுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பர்சன் எழுதியிருக்காரு அப்படின்றது வந்து ஆச்சரியத்துக்குள்ளான விஷயம் தான். அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ தூரம் அவரை பிஹேவியர்ஸை அப்சர்வ் பண்ணியிருந்துருக்கலாம், மற்றவங்களோட பிஹேவியரை அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். அவர் ஏன் இப்படி பண்ணுறோம், எதனால நம்ம இப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறோன்ற விஷயத்த வந்து அவர் அனலைஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ தான் தோணுது தஸ்தாவஸ்கி பற்றி ஏன் எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இது இவ்வளோ தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதை விட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத எத்தனையோ விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. கண்டிப்பாக படிச்சுப்பாங்க. 100 ரூபா, 99 ரூபா, 99 ருபீஸ் ஒன்லி இந்த புக். கண்டிப்பாக வாங்கி படிங்க. இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இவரோட வேறு என்ன ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.